ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அகமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது பாத்தீங்கன்னாக்கா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பே கூறலாம். அந்த அளவிற்கு அவருடைய அந்த வாக்கு சேகரிக்கும் பணியானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா ஈரோடு சம்பத் நகர் அருகே அந்த சம்பத் நகர் பகுதி மக்களிடம் முதல் கட்டமாக நடந்து நடைப்பயணமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து இதே சம்பத் நகர் பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து இங்க உழவர் சந்தைக்கு வந்த பொதுமக்களிடம் வந்து தனது வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஈரோடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் கே பிரகாஷ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் அதே போல இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் தற்போது அந்த வாக்கு சேகரிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த முதலமைச்சரின் இந்த வாக்கு சேகரிப்பு பணியின் போது பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து அவருக்கான அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்து அவரை வந்து வரவேற்கும் விதமாகவும் அவரை வந்து ஒரு போற்றும் விதமாகவும் இங்க மக்கள் குவிஞ்சு அவருடைய அந்த வாக்கு சேகரிக்கும் பணியையும் உற்சாகப்படுத்திக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த பணிகள் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாக்கு சேகரிக்கும் போது இங்க காய்கறி வாக்கு அந்த பெண்களாகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் அவங்க முதல்ல செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் அதே போல இந்த காய்கறி வியாபாரிகளும் விவசாயிகளும் இங்க இருக்காங்க. இந்த குழுமி இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அவரை முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கு. அவர் வாக்கு சேகரிக்கும் போது எங்கள் வாக்கு உங்கள் கட்சிக்கு என்று கூறக்கூடிய அந்த நிலையை நம்மால காண முடிகிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து இன்னைக்கு இதன் பிறகு இவரது பயணமானது ஈரோட்ல சின்னிம்பாளையத்துல இன்று மாலை 6 மணிக்கு ஒரு பிரச்சார பொதுக்கூட்டமும் நடைபெறுகிறது. இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல இவர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவும் உள்ளார். நேற்று இரவே ஈரோட்ல தங்கி பொதுமக்கள்கிட்டையும் அதே போல அரசியல் கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் தங்களது கருத்துக்களை கேட்கிறாரு. தொடர்ந்து வியாபாரிகள் உள்ளிட்டவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடமிருந்து மனுக்களை பெறக்கூடிய அந்த நிலையும் இருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாவே பாத்தீங்கன்னா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, இன்னும் என்ன செய்யலாம் என்பது குறித்தும் இந்த அரசியல் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் இவர் தொடர்ந்து பேச உள்ளார். இதனை தொடர்ந்து இந்த வாக்கு சேகரிப்பு பணியில தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அதே போல திமுக நிர்வாகிகளும் இந்த வாக்கு சேகரிப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக திமுகவுடைய ஈரோட்டுடைய மூத்த நிர்வாகிகளும் ஈடுபட்டிருக்காங்க. வாக்கு சேகரிக்கும் இந்த பணியின் போது ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய கே பிரகாஷையும் உடன் இருக்காரு. அவருக்கு தான் வாக்களிக்கணுங்கிறதையும் அவரு தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வருண்யா, விவரங்களுக்கு நன்றி.